வணக்கம். சாந்தி சமையலில் இன்றைக்கி நாம் மிக்ஸ் வெஜிடபிள் ஊறுகாய் செய்ய போகிறோம். வெஜிடபிள் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த காய் நிறையா வேணுமோ அதை நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற ஊறுகாயில் மாங்காய் நிறையா சேர்த்துருக்கேன். ஸோ 1/4 கிலோ மாங்காய் சேர்த்துருக்கேன். 150 கேரட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 150 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 100 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ காரம் நம்ம போடும்போது பார்த்து போட்டுக்கணும். ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாகவுமே உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும். பாவக்காய் எங்கள் வீட்டில் உள்ளது ஒரு 4-5 பாவக்காய் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 100 பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய காய் சேர்த்துக்கலாம். என்னென்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். மாங்காய், இஞ்சி, அதலக்காய், பீன்ஸ் காய், எல்லா காயும் சேர்த்துக்கலாம். காயை ஊற வைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸை யூஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது கல் உப்பை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. அதுவும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் எடுத்துக்கோங்க. காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லா காயையும் ஒரே அளவு மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊற வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகாவை நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா துண்டு துண்டாக தனித்தனியாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனித்தனியாக கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரத்தில் நம்ம ஊறுகாய் செஞ்சிடலாம். இதை உடனே ஊற வச்சு உடனேயுமே நம்ம மசாலா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்ததுன்னா நீங்கள் கூட ஒரு நாள் இல்லை 1-2 நாளோ ஊற வைக்கணும். ஸோ இதோட பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் எலுமிச்சம்பழம் ஜூஸில் ஊறினதுக்கு அப்புறம் தான் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணணும். கட் பண்ண காயெல்லாம் நல்லா எலுமிச்சம்பழம் உப்பில் ஊறினதும் தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. இது ஒரு 1 கிலோ காய் இருக்குது. இதுக்கு நான் ஒரு 6 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஊற வச்சிருக்கிற காய்கறிகளை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இது எண்ணெய் மேலே வந்ததும் இது ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, காரம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உப்பு குறைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இட்லி, தோசைக்கு கூட இதை நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் செய்கிறது. ஸோ ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லைங்கிறதுனால தாராளமாக இதை சாப்பிட்லாம். இதில் உப்பு, எலுமிச்சம்பழம்லாம் இருக்கிறதுனால இதை பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை சில்வர் டப்பாலையோ ஸ்டோர் பண்ணாதீங்க. ஊறுகாய் ஜாடிலையும் இல்லை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்க. இந்த ஊறுகாய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம்னு எல்லா சாப்பாடோடையும் இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.